சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு 2:28 வரைக்கும் இருக்க. அதனை தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மதியம் 2:25 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 2:25 வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக அந்த அப்பூதியடிகள் நாயன்மாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினமானது ஒரு மார்க்கண்டேய ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:01 சந்திர உதயம் என்பது காலை 9 மணிக்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:45 முதல் 3:10 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:29 முதல் பகல் 10:55 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:14 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம் அல்லது ஒரு பஞ்சாங்க தகவல் ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். இது என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒவ்வொரு நாளும் நல்ல நேரத்தை தீர்மானிப்பது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் போட்டு இருக்கா. குறிப்பா நிவேதிதா சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேட்டிருக்கார், தினமும் காலை மாலை இரு வேளையிலும் நீங்கள் நல்ல நேரத்தை சொன்னால் நன்றாக இருக்கும். எது நல்ல நேரம்ங்கிறத எல்லாரும் சொல்றா. முக்கால்வாசி காலண்டர்லயும் நல்ல நேரம் நல்ல நேரம் எல்லாம் போட்டு இருக்காளே, நீங்க ஏன் அந்த நல்ல நேரத்தை சொல்வதே இல்லை அப்படிங்கிறது தான் பல நேயர்களுடைய கேள்வியாகவும் அமைந்திருக்கிறது. இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது காமனா இவ போடுறதுங்கிறது வேற. நல்ல நேரம் அப்படிங்கிறது எதை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் அதை யோசிக்கணும் இல்லையா. அதாவது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தை நல்ல நேரம்னு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கௌரி பஞ்சாங்கத்துல ஒரு நேரம் கொடுத்திருப்பா, இல்லது ஒரு சில பேர் ஹோரையை கணக்கு பண்ணி கூட நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி போட்டுடுறா. அந்த மாதிரி நம்ம பொதுவாக தீர்மானிக்க முடியாது. நீங்கள் என்ன பணியை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் தீர்மானம் பண்ணணும். உதாரணத்திற்கு நான் ஏதோ ஒரு நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி நான் பொதுவாக கொடுத்துடுறேனே வச்சுக்குவேன். நீங்க அந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை செய்ய போக அந்த லக்னமானது அதற்குரிய லக்னமாக இல்லாம இருந்தால் என்ன பண்றது? ஆக நம்ம என்ன பணியை செய்ய போகிறோமோ அந்த பணிக்கு ஏற்றார் போல்தான் லக்னத்தை தேர்ந்தெடுக்க முடியும். காமனா இது நல்ல நேரம் கொடுக்க முடியாது. உதாரணத்திற்கு நம்ம ஹோரையை கணக்கு பண்றோன்னே வச்சுப்போமே, நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், ஒரு குரு ஹோரைங்கிறது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி தானே எல்லாரும் சொல்லுவா. குரு ஹோரையா இருந்தாலும் சுக்கிர ஹோரையா இருந்தாலும் நல்ல நேரம் பா. இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு எடுத்துட்டோம்னா வியாழக்கிழமையில காத்தால 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு குரு ஹோரைன்னு வச்சுண்டா. ஆனா அந்த நேரத்துல தான் என்ன கொடுத்துருப்பா, யமகண்டம் 6 to 7:30 கொடுத்துருப்பா. இது என்ன 6-7 யமகண்ட நேரத்துல போய் மாமா குரு ஹோரை நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு
நினைக்க முடியாது அல்லவா? ஆக இது இடத்திற்கு இடம் மாறுபடும். இடத்திற்கு இடம் மாறுபடும்னா, அதாவது ஒவ்வொரு ஊர்ல ஒரு சம்பிரதாயங்கிறத வச்சிருப்பா. இங்க நம்ம மட்டும்தான் இந்த யமகண்டம்ங்கிறத பார்க்கிறோம். யமகண்டம் என்பது நல்ல நேரமா, கெட்ட நேரமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய பழக்க வழக்கத்திலே, அதாவது இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை, கேரளாவை பொறுத்தவரை நம்ம யமகண்டம் அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு கெட்ட நேரம் என்பது போல நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணோம்னா அவர்களுக்கு யமகண்டம் என்றால் என்னவென்றே தெரியாது அப்படிங்கிறது தான் நிஜம். யமகண்டம்ங்கிறதெல்லாம் பெருசா பார்க்கவே மாட்டா. ஏன்னா நம்ம யமன் அப்படிங்கிற பேரை வச்சுண்டு அது கெட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த குரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வியாழக்கிழமை நாளிலே காலையில 6 to 7 தூங்கும்னு சொன்னா, அந்த வியாழன் என்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த சுப கிரகத்தினுடைய இயற்கை துணைக்கோளாகத்தான் யமகண்டத்தை பார்க்கிறார்கள். யமகண்டன் என்பது வியாழன், அந்த ஜூபிட்டர் கிரகத்தினுடைய ஒரு இயற்கை துணைக்கோள். ஆக இவருடைய புள்ள அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பா. யார்? குருவனுடைய புள்ளதான் அந்த யமகண்டன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம நினைக்கிற யம தர்மராஜன்கிறது வேற, இந்த யமகண்டன் என்பது வேற என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வியாழக்கிழமையில கொண்டு கொடுத்திருப்பா. இந்த யமகண்ட நேரத்தையே நல்ல நேரமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இது என்ன நீங்க புதுசா கிளப்பி விடுறீங்கன்னா, புதுசா கிளப்பல. நீங்க இதுக்குத்தான் பிராக்டிக்கலா நான் சொல்றேன். ஒவ்வொரு நாளுமே நமக்கு தெரிஞ்சது ராகு காலம், யமகண்டம், குளிகன் மட்டும்தான் தெரியும். இது போக ஒவ்வொரு கிரகத்திற்குமே இயற்கை துணைக்கோள் என்பது உண்டு. பொதுவா சொல்லணும் சொன்ன இந்த ராகுகால யமகண்டத்தெல்லாம் எப்படி தீர்மானிக்கிறான்னு பார்த்தோம்னா, ஆவரேஜா 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சிருப்பா. ஒரு பகல் பொழுதினுடைய கால அளவுங்கிறது ஒரு 12 hours 12 மணி நேரம் அப்படின்னு நம்ம ஆவரேஜா வச்சுக்கும் பொழுது அந்த 8 பாகமாக பிரித்து விடுகிறார்கள். 8 பாகமா பிரிச்சுட்டு உண்மை கோள்கள்னு சொல்றோம் இல்லையா, நிஜ கிரகங்கள் என்னென்ன சாயா கிரகங்களை தவிர சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிங்கிற இந்த 7 கோள்களுக்குமே இயற்கை துணைக்கோள்கள் என்பது உண்டு. அவர்களுக்குரிய நேரமாக ஒவ்வொரு நாளுமே 1.5 மணி நேரத்தை பிரிச்சு கொடுத்துருவா. மீதி ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதைத்தான் ராகு கேத்துக்களுடைய நேரமாக, அதை ராகு காலம் அப்படிங்கிற பெயர்ல அவங்க ராகு கேத்து 2 பேருக்கும் சேர்த்து அந்த பாக்கி இருக்கக்கூடிய 8வது பாகத்தை அவருக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நாளுமே பிரிச்சு வச்சிருப்பா. ஆக ராகு காலம், யமகண்டம், குளிகன்கிறது சனியினுடைய பிள்ளைங்கிறதுனாலதான் சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா காலையில 6-7:30 அப்படிங்கிற வச்சிருப்பா. சனி என்கின்ற கிரகத்தினுடைய இயற்கை துணைக்கோள், நேச்சுரல் சேட்டலைட் சொல்லுவோம். இந்த மாதிரி சூரியனுக்கு காலன், சந்திரனுக்கு பரிவேடன் சொல்லிட்டு ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு துணைக்கோள்கிறது உண்டு. புதனுக்கு பார்த்தோம்னா அர்த்த பிரகடனன் சொல்லுவா. அந்த புதன்கிழமை நாள்ல காலைல 6-7:30 அந்த அர்த்த பிரகடனன் என்பது துவங்கிவிடும். இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு நேரம் என்பது உண்டு. நம்ம என்ன வேலையை செய்ய போறோமோ அதற்குரிய நேரமாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நாம செய்கின்ற பணிக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம நல்ல நேரத்தை தீர்மானிக்க வேண்டுமே தவிர பொதுவா இதுதான் நல்ல நேரம், இது இந்த நேரம்ங்கிற மாதிரிலாம் பிரிக்க முடியாது. ஆனால் விஷக்கடிகை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா, தியாஜ்யம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருப்பா. தியாஜ்யம்னு சொன்ன அந்த நேரத்தை விலக்க வேண்டும்னு சொல்லிட்ட. ஆக விலக்க வேண்டிய நேரத்தை மட்டும்தான் தினசரி பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்களே தவிர துர்முகூர்த்தகா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இது ஒரு துர்முகூர்த்தமான நேரம், ஒரு தீய நேரம், இந்த நேரத்திலே எந்த பணியையும் செய்யாதீர்கள்னு சொல்லிட்டேன். ஆனால் நல்ல நேரம் என்பதை நாம தீர்மானித்து விட முடியாது. இதுதான் நல்ல நேரம், இது கெட்ட நேரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிக்க முடியாது. கெட்ட நேரம்னா துர்முகூர்த்தகா, இந்த நேரத்திலே ஒரு வேலையை, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியினை செய்யாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பா. அதை வேண்டுமானால் உங்களுக்காக இனி வரும் காலங்களில் பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். அது கால்குலேஷன்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி, அதை உட்காந்து கணக்கு பண்ணி துர்முகூர்த்தகா அப்படிங்கிறத மட்டும் கொடுத்திருப்பா. அந்த துர்முகூர்த்த நேரத்தை வேண்டுமானால் நம்முடைய நிகழ்ச்சியிலே பதிவு செய்கிறேன். ஆனால் நல்ல நேரம் என்பது நீங்களாகத்தான் அன்றைய தேதியில எந்த செயலை செய்ய போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய குடும்ப புரோகிதரையோ அல்லது குடும்ப ஜோதிடரையோ அணுகி தெரிந்து கொள்ள வேண்டியது. பொதுவா ஒரு விஷயத்த நாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஹோரை பார்த்து பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஹோரை அப்படிங்கிறதுல கூட சனி ஹோரன்னா கெட்ட ஹோரை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. சனி ஹோரையிலும் ஒரு சில ஸ்திரமான விஷயங்களை செய்ய முடியுங்கிறதுக்காக சொல்றோம். செவ்வாய் ஹோரைன்னா ஒரு கெட்ட ஹோரைங்கிறது கிடையாது. சூரிய ஹோரைன்னா ஒரு கெட்ட ஹோரை, அதெல்லாம் அசுப கிரகம்ங்கிற மாதிரி கிடையாதுங்கிறதுக்காக சொல்றோம். சூரிய ஹோரையிலும் கூட ஒரு நல்ல விஷயங்களை செய்யலாம். ஒரு பெரிய மனிதர்களை பார்க்க செல்வது, ஒரு அமைச்சரை பார்க்க செல்கிறேன் அல்லது ஒரு எம்எல்ஏவை பார்க்க போற ஒரு அரசியல்வாதியினுடைய சந்திப்பெல்லாம் அந்த சூரிய ஹோரையிலும் மேற்கொள்ளலாம். சட்டப்பணிகளை செவ்வாய் ஹோரையிலே மேற்கொள்ளலாம், அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் செவ்வாய் ஹோரையிலே மேற்கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்றோம். அதனால என்ன பணியை செய்ய போகிறோமோ அதற்கேற்றார் போல்தான் நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பொதுவா இந்த நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் என்பது போல
சொல்லுவதில் அவ்வளவு பலன் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.